Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce Unit 14 Export Promotionல இந்த வீடியோவில் இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் ஃபார் எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் இன் இந்தியாவை பற்றி பார்க்க போகிறோம். அதில் எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்ப்பரேஷன் ECGCயை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்ப்பரேஷன் ECGC இதோடைய இன்ட்ரடக்ஷன், இதோடைய எதுக்காக இது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். இது எப்போ தொடங்கப்பட்டது, அதிலிருந்து பல மாற்றங்களை இது கண்டிருக்கு, என்னென்ன மாற்றங்களை கண்டிருக்குன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்ப்பரேஷன் வரதுக்கான காரணத்தை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பொதுவாக ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி தெரியும், 2 கம்பெனி இருக்குது நம்மளுக்கு தெரியும். ஒன்று வந்து இன்சூரன்ஸ், இன்னொன்று வந்து அஷூரன்ஸு. இப்போது லைஃப் வந்து அஷூரன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஏன்னா வந்து அதில் ரிஸ்க்கு வந்து சர்டைன், கண்டிப்பாக நடக்கும். பட் எப்போ நடக்கும்ன்றது மட்டும் அன்சர்டைன். பட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொடுக்குறது வந்துட்டு இன்சூரன்ஸ். அது வந்து இன்சூரன்ஸ்ன்றது வந்துட்டு நடக்காமே போகலாம். நம்ம ஒரு வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். அந்த வெஹிக்கிளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஆக்சிடெண்ட் ஆகணும்னு இல்லை, அது வந்து கண்டிப்பாக ஆகும்னு சொல்ல முடியாது, ஆகாமையும் போகலாம். ஆனால் வந்து ஒரு லைஃப் வந்து கண்டிப்பாக டெத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணால் டெத் இஸ் சர்டைன், கண்டிப்பாக நடக்கும். ஆனால் என்றைக்கு நடக்குன்னு மட்டும் தெரியாது. தட் இஸ் கால்ட் அஷூரன்ஸ். இப்போ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி, அதாவது ஷிப், அதாவது நம்ம இப்போ படிச்சுட்ருக்கிறது வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனை பற்றி படிச்சுட்ருக்கோம். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது, பொருளை வந்து ஏற்றுமதி பண்ணும்போது அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. கப்பலில் பொருள் கொண்டு போகும்போது மெரைன் பெரல்ஸ் இருக்குது. கடல் சீற்றங்கள் காரணமாக, தெஃப்ட் திருட்டு காரணமாக, அதுமாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், அந்த மாதிரி காரணங்களால் என்ன ஆகலாம், நஷ்டம் வரலாம். எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நபருக்கு, நம்ம நாட்டிலிருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய நபருக்கு வந்து நஷ்டம் உண்டாகலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் ஏற்படுகின்ற இந்த மாதிரி ஏற்படுகின்ற நட்டங்களுக்கு அவங்க ஈடு செய்வாங்க. அதான் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. அதுக்காக ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. இந்த பொருளை கப்பலில் ஏற்றி அனுப்பும்போது அதுக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணால் போதும். இந்த மாதிரி ஏதாவது ரிஸ்க் நடந்துச்சுன்னா ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி அதை காம்பன்சேட் பண்ணுவாங்க. ஆனால் சில ரிஸ்க் இருக்குது, சில வித்தியாசமான ரிஸ்க் இருக்குது, சர்டன் டிஸ்டிங்க் கைண்ட்ஸ் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. இப்போது எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது அண்ட் ஆர் நாட் கவர்ட் பை தி ஜெனரல் இன்சூரன்ஸ். இந்த எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன்ஸில், இந்த ஏற்றுமதி நடைமுறையில் சில வித்தியாசமான ரிஸ்கெல்லாம் இருக்குது. அது வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ் கவர் பண்ண மாட்டாங்க. அவங்க நம்ம கடல் சீற்றங்கள், மெரைன் பெரல்ஸு, தெஃப்ட்டு, ஃபயர் ஆக்சிடென்ட்ஸு, இந்த மாதிரி இயற்கைலாம் ஏற்படுகின்ற இந்த மாதிரி சில செயலுக்காக மட்டும்தான் இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. சில டிஸ்டிங்க் கைண்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்குது இந்த எக்ஸ்போர்ட் டிரான்சாக்ஷன்ஸில். அதை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கவர் பண்ண மாட்டாங்க. இந்த ரிஸ்க் வந்து எதனால் வரும் அப்படின்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு ஃபாரினில் இருக்கக்கூடிய பையர் நம்ம வந்து பொருளை வாங்குறாரு, நம்ம பொருளை இம்போர்ட் பண்ணுறாரு, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அந்த பையர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபெயிலியர் ஆஃப் தி ஃபாரின் பையர் டு பே, அதுக்கு பணம் கொடுக்கறது இல்லை, பணம் கொடுக்காம அவர் ஏமாத்துறாரு. ஸோ இட் இஸ் ப்ராப்ளம். இப்போ என்ன ப்ராப்ளம் இங்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபாரின் ட்ரேடில் இன்லேண்ட் ட்ரேடுக்கும் அதே மாதிரி இந்த ஃபாரின் ட்ரேடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபாரின் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கெட் கிடைக்கிறதுன்றது பயங்கர கஷ்டமான விஷயம். அது பையருக்கு வந்து, அதாவது பையர் ஓரியன்ட் மார்க்கெட்டாக இருக்கும். அங்கே தீர்மானிக்கிறது பையர் தான், செல்லர் கிடையாது. இப்போ நம்ம நாட்டு எக்ஸ்போர்ட்டர் வந்தனால எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து இருக்கக்கூடிய பெனிஃபிட்டை விட அங்கே வந்து பையருக்கு இருக்கக்கூடிய பவர் வந்து அதிகம். அப்போ பையர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பையர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஃபாரின்லேருந்து ஒரு பையர் நம்ம பொருளை வாங்குறாருன்னா, அந்த பையர் என்ன பண்ணிடலான்னு கேட்டிங்கன்னா, பணம் கொடுக்காமல் போயிடலாம். இல்லை அந்த பையர், வாங்கக்கூடிய பையர் இன்சால்வெண்ட் ஆயிடலாம், நொடிப்பு நிலை அடைஞ்சிடலாம், கொடுக்க முடியாத நிலைமைக்கு வந்துடலாம். இல்லைனா எக்ஸ்சேஞ்ச், அங்கത്തെ எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல்னால, இல்லை இம்போர்ட் ட்ரேட் கண்ட்ரோல் அந்த கண்ட்ரியில் உண்டாக்குறனால, அந்த கண்ட்ரியில் உண்டாகக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், தடைகள், சில டைமில் தடை விதிச்சிருவாங்க. அந்த காரணத்தினால, இல்லை சில ரெகுலேஷன்ஸ், அந்த கண்ட்ரியில் உண்டாகக்கூடிய சில ரெகுலேஷன்ஸ், புதுசாக கொண்டு வர ரெகுலேஷன்ஸ்னால என்ன ஆகும்னா, நம்ம எக்ஸ்போர்ட்டர் வந்து பாதிக்கப்படுவாங்க. பொருளை அனுப்பிட்டு அதுக்கு பணம் கிடைக்காம பாதிப்படையலாம். அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இந்த ஜெனரல் இன்சூரன்ஸில் கவர் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கமிட்டியை செட் பண்ணாங்க இதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக. இந்த ரிஸ்க்கை பற்றி, அதாவது ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி கவர் பண்ணாத சில ரிஸ்க் இருக்குது ஃபாரின்
ட்ரேடில், இன்டர்நேஷ்னல் ட்ரேடில், அதாவது எக்ஸ்போர்ட் கூட்ஸை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நிறைய ரிஸ்க் இருக்குது. ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி கவர் பண்ணாத நிறைய ரிஸ்க் இருக்குது. இதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. தட் கமிட்டி இஸ் கால்டு எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கமிட்டி இன் 1956. 1956 எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியை அமைச்சாங்க கவர்மெண்ட். அந்த கமிட்டி என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. இதை கவர் பண்ணுறதுக்காக இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி கவர் பண்ணாத இந்த மாதிரி ரிஸ்க், அதாவது பையர் பே பண்ணாமல் போனாலோ, பையர் இன்சால்வெண்ட் ஆகி போனாலோ, இல்லை அந்த கண்ட்ரியில் உண்டாகக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல், இம்போர்ட் ட்ரேட் கண்ட்ரோல், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரெகுலேஷனால் உண்டாகக்கூடிய ரிஸ்க், இதை கவர் பண்ணுறதுக்காக ஒரு கார்ப்பரேஷன்ஸை உண்டாக்கணும், தனியாக ஒரு கார்ப்பரேஷனை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கார்ப்பரேஷனை கிரியேட் பண்ணுறாங்க. தட் கார்ப்பரேஷன் இஸ் கால்ட் எக்ஸ்போர்ட் ரிஸ்க் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். பாருங்கள் 1956 இது உண்டாக்குற. 1957 வந்து எக்ஸ்போர்ட் ரிஸ்க் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் அப்படின்னு உண்டாக்குறாங்க. ERIC, எரிக், ERIC இது கூட கேட்கலாம். இப்போ இது கிடையாது. எக்ஸ்போர்ட் ரிஸ்க் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். எந்தெந்த ரிஸ்கெல்லாம் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி கவர் பண்ணலையோ அந்த மாதிரி சில ரிஸ்க்கை மட்டும், ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி கவர் பண்ணாத ரிஸ்க்கை மட்டும், அது கமர்ஷியலாகவும் பொலிட்டிக்கலாகவும் உண்டாகக்கூடிய ரிஸ்க்கை கவர் பண்ணுறதுக்காக இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ண மூலயமா ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு அமைப்பு தான் எக்ஸ்போர்ட் ரிஸ்க் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், எரிக் அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த கார்ப்பரேஷன் எப்போ செட் பண்ணுறாங்கன்னா ஜூலை 1957 செயல்பட தொடங்கிச்சு. இதுதான் கேட்பாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து ECGCயே இந்த டேட்லேருந்து தான் தொடங்குது. ஏன்னா இதோட பேரை தான் மாற்றிட்டாங்க எரிக் அப்படின்றத. அதுக்கப்புறம் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த இதை வந்து மாற்றிடுறாங்க. நேமை வந்து எக்ஸ்போர்ட்டுக்காக இந்த அதோடைய சில ஸ்கோப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணி அதோட நேமை வந்து ECGCன்னு மாற்றுறாங்க. அதனால் என்றைக்கு ECGC தொடங்குறாங்க கேட்டால் ஜூலை 1957 தொடங்குறாங்க. இது கம்ப்ளீட்லி யாரோட சொந்தம்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சொந்தம். இட்ஸ் கவர்மெண்ட் கம்பெனி. இது ஹோலி ஓன்ட் கவர்மெண்ட் கம்பெனி. இது வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மும்பையில் இருக்குது. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து மும்பையில் இருக்குது. இது தொடங்கும் போது இதோட ஆதரைஸ் கேபிட்டல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5 கோடி ரூபா, 5 crore. பெய்டப் கேபிட்டல் வந்து 50 lakhs. ஆதரைஸ் கேபிட்டல் வந்து 5 crore, பெய்டப் கேபிட்டல் வந்து 50 lakhs இருக்குது தொடங்கும்போது. இப்போ அதெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு, நிறைய ஆயிடுச்சு. அன்னைக்கு தொடங்கும்போது 1957 5 கோடி 50 லட்சம்ன்றது ஹியூஜ் அமௌண்ட். இன்றைக்கி அதோடைய சிச்சுவேஷனே மாறிச்சு. இன்றைக்கி ஆதரைஸ் கேபிட்டலாக 5,000 crores மாறிச்சு. பெய்டப் கேபிட்டல் வந்து 2,500 கேபிட்டலாக மாறி இருக்கு. 2,500 crore கேபிட்டலாக மாறி இருக்கு. இப்போ வந்து இதோடைய ஃபங்க்ஷன், இந்த எரிக்கோட ஃபங்க்ஷன் எக்ஸ்போர்ட் ரிஸ்க் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கும்போது இது வந்து இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க சில கமர்ஷியல் ரிஸ்க்கு எகெயின்ஸ்டாக. அதேமாதிரி பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு எகெயின்ஸ்டாக எக்ஸ்போர்ட் ட்ரேடில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ரிஸ்க் இருக்குது. பொலிட்டிக்கல் ரிஸ்க் நம்ம என்னென்னு பார்க்க முடியும், என்னென்ன பொலிட்டிக்கல் ரிஸ்க்குன்னு இருக்குன்னு சொல்லி அடுத்த இதில் பார்க்கலாம். அதுமாதிரி கமர்ஷியல் ரிஸ்க் இருக்குது. கமர்ஷியல் ரிஸ்க் நம்ம பார்த்தோம். பையர் பே பண்ணாமல் போனால், பையர் இன்சால்வன்சி ஆனி போனால், இதெல்லாம் கமர்ஷியல் ரிஸ்க்கு. பொலிட்டிக்கல் ரிஸ்க்னால் அங்கே பொலிட்டிக்கல் சேஞ்ச் உண்டாகும். உள்நாட்டு போர் ஏற்படலாம், பொலிட்டிக்கல் ரிஸ்க். அங்கத்த ரூல்ஸ் மாறலாம், அவங்களுடைய லைசன்சிங் இது வந்து மாறலாம். இந்த மாதிரி சில காரணம் வந்து பொலிட்டிக்கல் ரிஸ்க். இந்த பொலிட்டிக்கல் ரிஸ்க்கையும் எக்ஸ்போர்ட் ட்ரேடில் இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் ரிஸ்க்கையும் அதுமாதிரி கமர்ஷியல் ரிஸ்க்கு எகெயின்ஸ்டாக இன்சூரன்ஸ் பண்ணுறது தான் இந்த எரிக் உடைய மெயினான ஃபங்க்ஷனாக இருந்துச்சு. இந்த எரிக் என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்ப்பரேஷன் லிமிடெட், ECGC அப்படின்னு சொல்லி 1964 அதோட பேரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க. அதாவது கிரெடிட்டும் எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்ப்பரேஷன் மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க, எக்ஸ்போர்ட் ரிஸ்க் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் பண்ணாங்க. ரிஸ்க் இன்சூரன்ஸ் எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க்குக்காக இன்சூரன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கார்ப்பரேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ECGCன்னு மாற்றிட்டாங்க 1964. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி 1983 இதோட பேரை மாற்றிட்டாங்க. எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. பாருங்கள், எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்ப்பரேஷன் லிமிட்டடாக இருந்தது 1964. எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி
1983ல் மாற்றிட்டாங்க. இப்போ திரும்ப மாறிச்சு. வெறும் இசிஜிசி அப்படி மட்டும் லிமிடெட் மட்டும்தான் இப்போ இருக்குது. இந்த வேறு எதுவுமே சொல்கிறதில்ல. அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் வந்து இசிஜிசி லிமிடெட் அப்படி மட்டும்தான் கொடுக்குறாங்க. 1983 வரைக்கும் 1983ல் வந்து இதுக்கு ஆஃப் இந்தியா அப்படின்னு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. இந்த இசிஜிசி லிமிடெட் வந்து பாருங்கள் சிம்பிளாக பண்ணால் அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து இசிஜிசி லிமிடெட் மட்டும்தான் இருக்கும் 8 ஆகஸ்ட் 2014 இதுதான் உலகத்திலேயே 7வது பெரிய கிரெடிட் இன்சூரர். அதாவது நம்ம கடன் கொடுக்கும்போது நம்ம ஆக்சுவலி என்ன கிரெடிட் இன்சூரர் அப்படின் போது என்னென்னா ஃபாரினில் இருக்கக்கூடிய பையருக்கு நம்ம பொருளை அனுப்பி கொடுக்குறோம். பொருள் அனுப்பி கடனுக்கு பொருள் அனுப்பி கொடுக்குறோம். மெயினாக கடன் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பேமெண்ட்டுக்கு ஆக்சுவலி பண்ணுறதில்ல, கடனுக்கு தான் கிரெடிட்டுக்கு தான் கொடுப்போம். அவர் ரீபேமெண்ட் பண்ணாமல் போனால் அது ரிஸ்க். அதான் அந்த கிரெடிட்டுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறது இந்த இசிஜிசியோட ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன். இது வந்து உலகத்திலே ஒரு 7th லார்ஜஸ்ட் கிரெடிட் இன்சூரர் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காங்க. உலகத்திலே 7வது பெரிய கிரெடிட் இன்சூரர் இந்த இசிஜிசின்றது. இப்போ இது வந்து நேஷ்னல் எக்ஸ்போர்ட்டுக்காக கவரேஜ் பண்ணுறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதோடைய பெய்டப் கேபிட்டல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2500 கோடி. ஆதரைஸ் கேபிட்டல் வந்து 5000 crores ஆதரைஸ் கேபிட்டல். அந்த அளவுக்கு வேல்யூ கூடியிருக்கு, இதோட இது இருக்குது. அதனால தான் 7th லார்ஜஸ்ட் கிரெடிட் இன்சூரர் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். இதோட டாப் மோஸ்ட் அஃபிஷியல் யாருன்னு சொன்னால் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். ஏற்கனவே நம்ம இந்த எக்ஸிம் பேங்கோடதும் பார்த்தோம், அதுவும் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் தான். இது வந்து ஆக்சுவலி இந்த சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு சிவில் சர்வெண்ட் தான் இருப்பார். ஐடிஎஸ் முடித்த ஐடிஎஸ் கேடரில் இருக்கவங்கள அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஐடிஎஸ் கேடர் அப்படின்றது ஒரு சிவில் சர்வீஸ். இப்போ ஐஏஎஸ்ன்றது சிவில் சர்வீஸில் டாப் மோஸ்ட். இந்த மாதிரி ஐஏஎஸ் மாதிரி நிறைய 20க்கும் மேற்பட்ட நியர்லி 28 இந்த சிவில் சர்வீஸ் கேடர் இருக்குது. ஐஏஎஸ் தான் டாப்னு சொல்கிறோம். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், அதான் கலெக்டர்லாம் ஆகிறது, செக்ரட்டரி அதெல்லாம் ஆகுறது. அதுமாதிரி இந்த சேர்மன் மேனேஜிங் டைரக்டர், இந்த இசிஜிசியோடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆகக்கூடிய அந்த சிவில் சர்வெண்ட் என்ன முடிச்சிருப்பாங்கன்னா ஐடிஎஸ், இந்தியன் ட்ரேட் சர்வீஸ் அப்படின்வாங்க. இந்தியன் ட்ரேட் சர்வீஸ், அதாவது மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, அதுக்கு
இப்போ ரெண்டாவது ரிஸ்க் கவர் பண்ணுறது வந்து பொலிட்டிக்கல் ரிஸ்க். 2 ரிஸ்க் தான் இருக்குது, கமர்ஷியல் ரிஸ்க் அண்ட் பொலிட்டிக்கல் ரிஸ்க். கமர்ஷியல் ரிஸ்க் நம்ம பார்த்தோம், வியாபாரத்தில் ஏற்படுகின்ற ரிஸ்க் பற்றி பார்த்தோம். இப்போ பொலிட்டிக்கல் ரிஸ்க் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்புறம் 5 விதமாக கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ரெமிட்டன்சஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ரெமிட்டன்சஸ். இப்போது ரெமிட்டன்ஸ் இருக்குது. இப்போ வந்து பையர் கண்ட்ரி வந்து இப்போ நம்மளுக்கு வந்து பையர் வந்து பொருள் வாங்கியாச்சு, அந்த பொருளுக்கான பணத்தை நம்மளுக்கு கொடுக்கணும். பட் அவங்க கண்ட்ரி அவர் கொடுக்க வேண்டிய ரெமிட்டன்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, பிளாக் பண்ணுறாங்க. அதாவது பிளாக் பண்ணும்போதோ இல்லை டிலே பண்ணும்போதோ இங்கே எக்ஸ்போர்ட்டர் பாதிக்கப்படுவாங்க, அதை கவர் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து சில டைம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலப்போ அந்த நாட்டிலுடைய சில காரணங்களால் என்ன பண்ணுவாங்கன்னா, இத்தனை அமௌண்ட்டுக்கு மேலே நீங்கள் பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை அவங்க கிளியர் பண்ணுறதுக்கா. சிலப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து வேர்ஸாக போகிற டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இங்கேருந்து பொருள் அனுப்பியிருப்போம், அவங்க அந்த பேமெண்ட் பண்ணுற டைமில் இந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு க்ரியேட் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இத்தனை அமௌண்ட் மேலே ஃபாரின் மணி பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன ஆயிரும், நம்மளுக்கு அந்த பணம் கிடைக்காது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். பிளாக் ஒன்றும் மணியை அப்படி கம்ப்ளீட்டாக கொடுக்காமல் பிளாக் பண்ணலாம், இல்லைன்னா பேமெண்ட்டில் டிலே ஆகலாம். இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால பொலிட்டிக்கல் ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ரெமிட்டன்சஸ். அதே மாதிரி வார், ரெவல்யூஷன் இந்த மாதிரி நடக்கலாம். அதாவது உள்நாட்டு போர் நடக்கலாம், ரெவல்யூஷன் புரட்சி நடக்கலாம், இல்லைனா சிவில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், உள்நாட்டு பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த பையர் கண்ட்ரி இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த பொருளுக்கான பணத்தை அனுப்பி கொடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த பொருளை சேல் பண்ணவோ வேறு எதுவும் பண்ண முடியாதனால அவருக்கு பணம் வராது, அதுக்கு நம்மளுக்கு அனுப்பி தர மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது ரிஸ்க் வந்துச்சுன்னா நம்ம இந்த இசிஜிசி வந்து அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டருக்கு கவர் பண்ணி கொடுக்கும். அதுமாதிரி லைசன்சிங் ரெஸ்ட்ரிக்ஷன், போத் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு லைசன்சிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போது நியூ இம்போர்ட் லைசன்சிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இல்லைனா ஒரு வேல்யூடான இம்போர்ட் லைசன்ஸை திடீர்னு பையர் கண்ட்ரி என்ன பண்ணிடுவாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க. நம்மகிட்டேருந்து பொருள் வாங்குறதுக்கு ஆர்டர் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த லைசன்ஸ் இருக்கும், அந்த கண்ட்ரி கொடுத்துருப்பாங்க. நம்ம பொருளை அனுப்பி கொடுக்குற டைமில் வந்து அனுப்பி கொடுத்தோன்னே அங்கே என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களால அந்த பொருளை இம்போர்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம பொருள் அப்படியே ஸ்டாக்னண்ட் ஆகிடும், தேங்கிடும். அதுக்கான ரிஸ்க்கை கவர் பண்ணுறது அந்த பொலிட்டிக்கல் ரிஸ்கில் வர்றது. அதுமாதிரி அடிஷ்னல், அதாவது அந்த கண்ட்ரியில் சட்டத்திட்டங்கள் மாறினால, ரெகுலேஷன் மாறினால உண்டாகக்கூடிய ரிஸ்க். அங்கே பையரும் பிரச்சனை இல்லை, பையரும் கரெக்டாக பே பண்ணுறது ரெடி. பட் அந்த கண்ட்ரியில் உண்டாகக்கூடிய சில பொலிட்டிக்கல் காரணங்களால் உண்டாகக்கூடிய ரிஸ்க்கு. ஃபோர்த் ஒன் படிச்சுன்னா பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் நாட் ரிகவர்ட் பை தி பையர். சிலப்போ நம்ம வந்து அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸ் உண்டாகும். இங்கேருந்து பொருளை எடுத்து நம்ம வந்து கப்பலில் அனுப்புகிறோம் ஒரு நாட்டுக்கு, நம்ம நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இம்போர்ட் கண்ட்ரிக்கு, நம்ம பொருளை கப்பலில் அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த செலவு வந்து யார், இந்த பொருளுடைய கப்பலுடைய செலவு அந்த பொருள் மேலே ஏற்றி தான் நம்ம அனுப்புவோம். அந்த பொருளோட சேர்த்து பையர் கொடுப்பார். சில டைமில் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் உண்டாகலாம். சிலப்போ வந்து அந்த பொருளை ஹேண்ட்லிங் பண்ணக்கூடிய சார்ஜ் அதிகமாகலாம், டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜ் அதிகமாகலாம். அதே மாதிரி என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் சார்ஜ் டியூ டு இன்டரப்ஷன் ஆர் டைவர்ஷன் ஆஃப் தி வாயேஜ். இப்போ இதே மாதிரி என்ன ஆகுனா, வாயேஜுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கும்போது அந்த எந்த லைனில் வாயேஜ் போகிறாங்க, கடல் பயணம் போகிறாங்க, கப்பலில் வந்து எப்படி போகிறாங்கன்னு ஃபஸ்ட்டே கொடுக்கணும். கப்பல் வந்து இங்கே பாம்பேலேருந்து புறப்படுதுன்னா பாம்பேலேருந்து எங்கே போகும், எந்த வழியாக போகும், எந்த வழியாக போய் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுன்றதை ஃபஸ்ட்டே கம்பெனிக்கு கொடுக்கணும், அந்த அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கொடுக்கணும். அதை மட்டும் தான் ரிஸ்க்கை மட்டும் கவர் பண்ணுவாங்க. அதுக்கு இடையில ஏற்படுகின்ற ரிஸ்க்கு தான் கொடுப்பாங்க. சில காரணங்களால் நம்ம வாயேஜ் ரூட்டை சேஞ்ச் பண்ணணும், டைவர்ஷன் பண்ணணும். சில வாயேஜ் வந்து தடையாயிரும், லேட் ஆகி போயிடும். அதனால என்னாகும், நம்மளுக்கு நஷ்டம் உண்டாகும் எக்ஸ்போர்ட்டருக்கு. அந்த அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இன்சூரன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி என்னென்னா மற்ற எனி அதர் லாஸஸ்ன்னு சொல்கிறோம். எனி அதர் லாஸஸ்னால் லாஸஸ் அவுட் சைட் இந்தியாவுக்கு வெளியே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம், வெளியே உண்டாகக்கூடிய லாஸ். அது ஆக்சுவலி நார்மலாக வந்து இந்த கமர்ஷியல் இன்சூரன்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. அந்த கமர்ஷியல் இன்சூரன்ஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு பியாண்ட் தி கண்ட்ரோல் ஆஃப் தி. அதே மாதிரி அந்த செயல்கள் வந்து நம்ம கண்ட்ரோல், எக்ஸ்போர்ட்டருடைய கண்ட்ரோல்லே, இம்போர்ட்டருடைய கண்ட்ரோல்லே இல்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கு வந்து அந்த ரிஸ்கையும் பொலிட்டிக்கல் ரிஸ்க் தான் சொல்கிறோம், அதையும் இசிஜிசி கவர் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ரிஸ்க். 2 விதமான ரிஸ்க்கை கவர் பண்ணுவாங்க, கமர்ஷியல் ரிஸ்க் அண்ட் பொலிட்டிக்கல் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பாருங்கள், ரிஸ்க் நாட் இன்சூர்ட் பை தி கார்பரேஷன். இந்த இசிஜிசி எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்பரேஷன் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில ரிஸ்க்கை வந்து இன்சூர் பண்ண மாட்டாங்க. என்னென்ன ரிஸ்க் இன்சூரன்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பொருள் அனுப்பி கொடுக்குறோம், அந்த பொருளுடைய குவாலிட்டியில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுனா, டிஸ்பியூட் இன் குவாலிட்டிஸ், அது யாருடைய தப்பு, நம்முடைய எக்ஸ்போர்ட்டருடைய தப்பு. ஏன்னா
பையர் சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு பொருளை பை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஹியூஜ் குவான்டிட்டியில் இம்போர்ட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்போர்ட்டருக்கு என்ன பண்ணுவோன்னா, சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுப்போம். அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ஏற்படுகின்ற குறைபாடு தான் குவாலிட்டியில் உண்டாகக்கூடிய குறைபாடு. அதில் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு இவங்க கவர் கொடுக்க மாட்டாங்க. இட் இஸ் அ மிஸ்டேக் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர். நம்மனால ஏற்படாத ஒரு ப்ராப்ளத்துக்கு தான் இன்சூரன்ஸ் பண்ண முடியும். அதேமாதிரி காசஸ் இன்னரண்ட் இன் தி நேச்சர் ஆஃப் தி கூட்ஸுக்கு. அதேமாதிரி பையர்ஸ் ஃபெயிலியர் டு ஒப்டெயின் நெசசரி இம்போர்ட் ஆர் எக்ஸ்சேஞ்ச் அத்தாரிசேஷன் ஃப்ரம் தி அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி. பையர் என்ன பண்ணலாம், அங்கே வந்து லைசன்ஸ் வாங்கணும். அவங்க கண்ட்ரியில் ஒரு பையர் வந்து என்ன பண்ணணும், அந்த கண்ட்ரியோடைய இம்போர்ட் லைசன்ஸ் வாங்கினா மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அவர் வாங்காமல் பொருளை நம்ம அனுப்பி கொடுத்துட்டு அதனால் நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து இன்சூரன்ஸ் நம்மளுடைய கார்ப்பரேஷன் இசிஜிசி வந்து கவர் பண்ணாது. அதேமாதிரி எக்ஸ்போர்ட்டருடைய டிஃபால்ட்னால, நம்ம ஏற்றுமதியாளர்னால உண்டாகக்கூடிய டிஃபால்ட்டு, இல்லைனா அவருடைய ஏஜென்ட்னால் உண்டாகக்கூடிய டிஃபால்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கவர் கிடையாது. அதேமாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறிட்டே இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது, நம்ம வந்து ஆர்டர் எடுக்கும்போது அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டாலருடைய வேல்யூ ஒன்றா இருக்கும். நம்ம பொருளை அனுப்பி கொடுத்து வாங்கும்போது அது டாலர் ரேட்டு வேறு மாதிரி இருக்கும். அப்போ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் உண்டாகக்கூடிய ஃப்ளக்சுவேஷனால் உண்டாகக்கூடிய லாஸுக்கு வந்து இந்த கார்ப்பரேஷன் வந்து இன்சூரன்ஸ் பண்ணாது. ஸோ ரிஸ்க் நாட் இன்சூர்ட் பை தி கார்ப்பரேஷன். பார்த்திங்கன்னா 5 விதமான ரிஸ்க்கை வந்து கவர் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்பியூட் இன் குவாலிட்டிஸ். செகண்ட் ஒன் இஸ் காசஸ் இன்னரண்ட் இன் தி நேச்சர் ஆஃப் கூட்ஸ். தேர்ட் வந்து பையர்ஸ் ஃபெயிலியர் டு obtain necessary import or exchange authorization from the appropriate authority. Default of an exporter or his agent. Fluctuations in the exchange rate. இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கவர் பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்ததெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ். இதோடைய சுருக்கமாக வந்து 3ஆக பிரிக்கலாம். Provides a range of credit risk insurance, covers to exporters against loss in export of goods and services as well. கூட்ஸையும் சர்வீஸையும் நம்ம ஏற்றுமதி பண்ணும்போது உண்டாகக்கூடிய லாஸ், எக்ஸ்போர்ட்டருக்கு ஏற்றுமதியாளருக்கு உண்டாகக்கூடிய லாஸுக்கு கிரெடிட் ரிஸ்க் இன்சூரன்ஸில் கவர் பண்ணுவாங்க. இது வந்து இசிஜியோட ஃபங்க்ஷன். அதே மாதிரி கேரண்டி கொடுப்பாங்க. என்ன கேரண்டி, யாருக்கு கேரண்டி கொடுப்பாங்கன்னா, பேங்க்குக்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் கேரண்டி கொடுப்பாங்க. டு எனேபிள் எக்ஸ்போர்ட்டர் டு obtain பெட்டர் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரம் தெம். அதனால் என்ன பண்ண முடியும், எக்ஸ்போர்ட்டருக்கு வந்துட்டு இந்த பேங்க்குக்கிட்டேருந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் பெட்டர் ஃபெசிலிட்டி கிடைக்கும். அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சௌகரியங்கள் அவங்ககிட்டேருந்து கிடைக்கும். மெயினாக ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனையும் பேங்க்கிட்டையும் ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டியை நம்ம அவைல் பண்ணுவோம். அதை கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா, பேங்க்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனும் தைரியமாக எக்ஸ்போர்ட்டருக்கு கடன் கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இசிஜிசி கேரண்டி கொடுக்கும், அவங்களுக்கு உறுதி அளிக்கும். அதனால் ஈஸியாக கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க கொடுக்காம போனால் அவங்க கொடுத்தாகணும், இசிஜிசி இவங்களுக்கு கொடுத்தாகணும். அதனால் தைரியமாக பேங்க்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனும் எக்ஸ்போர்ட்டருக்கு வேண்டிய ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுப்பாங்க. தேர்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, ப்ரொவைட்ஸ் ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் டு இந்தியன் கம்பெனிஸ் இன்வெஸ்டிங் இன் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் அப்ராட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஈக்விட்டி ஆர் லோன் அண்ட் அட்வான்சஸ். இப்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், இந்தியன் கம்பெனிஸ் என்ன பண்ணலான்னா, ஃபாரினில் போய் ஜாயிண்ட் வெஞ்சராக அவங்க நாட்டில் கூட சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சராக அப்ராடில் என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஈக்விட்டியாவோ லோனோ, அப்போ ஈக்விட்டி ஆர் கேபிட்டல், ஈக்விட்டி மீன்ஸ் கேபிட்டலாவோ லோனாவோ அட்வான்ஸாவோ கொடுக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த இசிஜிசி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கான ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. காரணம், நம்ம அங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு ஏதாவது அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ஏதாவது லாஸ் வந்துச்சுன்னா, இந்த இசிஜிசி வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இன்சூரன்ஸை கவர் பண்ணி கொடுக்கும், நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை ஈடுகட்டும். அதான் சொன்னால் ப்ரொவைட் ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் டு இந்தியன் கம்பெனிஸ். இந்தியன் கம்பெனிக்கு வந்து ஃபாரினில் ஓவர்சீஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான இன்சூரன்ஸ் கொடுக்கும். ஏன்னா அப்ராடில் நம்ம வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு எக்ஸிம் பேங்க் வந்து என்ன பண்ணும், நம்மளுக்கு லோன் கொடுக்குன்னு பார்த்தோம், ஈக்விட்டி கொடுக்கும். எக்ஸிம் பேங்க் வந்து லோன் அவைல் பண்ணுன்னு பார்த்தோம். நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபேம், இந்தியன் கம்பெனிஸ், இந்தியன் ஃபேம் வந்து ஃபாரின் கம்பெனியோட சேர்ந்து அவங்க நாட்டில் ஒரு வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணுறதா ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்கிறோம். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஈக்விட்டியை என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பேங்க்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணும். அதுக்கு வந்து சிலப்போ நம்ம அங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது சிலப்போ ப்ராப்ளம் உண்டாகலாம். பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்தினால நம்ம போட்ட காசு வந்து ப்ராப்ளமாக இருக்குது, ரிஸ்க் ஆகலாம், லாஸ் ஆகலாம், இல்லைன்னா கமர்ஷியல் ரிஸ்க் உண்டாகலாம். இந்த காரணத்தால் நஷ்டம் வந்துச்சுன்னா இந்த ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்திருந்தால் அதை கவர் பண்ணிடும். இதை கொடுக்குறது யாருன்னு கேட்டால் இசிஜிசி ப்ரொவைட் பண்ணுவாங்க.
இதெல்லாம் வந்து இசிஜிசியோட ஃபங்க்ஷனுடைய ஷார்ட் ஃபார்ம். இனி நம்ம பார்த்தோம் இன்சூரன்ஸ் பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு விஷயங்களை கவர் பண்ணுறதுக்கு, அதாவது ஒவ்வொரு ரிஸ்க்கு கவர் பண்ணுறதுனா சும்மா ரிஸ்க்கை கவர் பண்ண மாட்டாங்க, அதுக்கான இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும். இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து அதுக்கான ப்ரீமியம் பே பண்ணணும். ப்ரீமியம் பே பண்ணும்போது அந்த ரிஸ்க் எல்லாம் அந்த இசிஜிசி கவர் பண்ணுவாங்க. என்னென்ன டைப் ஆஃப் பாலிசி இசிஜிசி இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கணும். அதாவது எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் இவங்க என்னென்ன ரிஸ்க்குக்கான பாலிசியை இஷ்யூ பண்ணுறாங்க போகும்போது சில ஸ்டாண்டர்ட் பாலிசிஸ் இருக்குது. ஒரு 5 விதமான பாலிசிஸ் நம்ம படிக்கலாம். ஸ்டாண்டர்ட் பாலிசிஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிக் பாலிசிஸ், சர்வீஸ் பாலிசிஸ், ஃபினான்ஷியல் பாலிசிஸ், ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி 5 விதமான பாலிசிஸை வந்து இசிஜிசி இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் ஸ்டாண்டர்ட் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லும்போது 4 விதமான ஸ்டாண்டர்ட் பாலிசிஸ் இருக்குது. அதாவது ஒன்று வந்து மெயினாக வந்து ஷிப்மெண்ட் பண்ணும்போது உண்டாகக்கூடிய நஷ்டங்கள், ஷிப்மெண்ட்டில் அதாவது டிரான்சாக்ட். அதேமாதிரி கான்ட்ராக்டில் பண்ணக்கூடிய கான்ட்ராக்டில் ஒப்பந்தத்தில் ஏற்படுகின்ற நஷ்டம் இருக்கலாம். 2 விதமான ரிஸ்க் இருக்குது. அதாவது ஷிப்மெண்ட்டில் உண்டாகக்கூடிய ரிஸ்க்கும் கான்ட்ராக்டில் ஒப்பந்தத்தில் ஏற்படுகின்ற ரிஸ்க்கும் 2 விதமான ரிஸ்க், 2 விதமான விஷயம் இருக்குது. அதுக்கு வந்து 4 விதமான பாலிசியை வந்து அவைல் பண்ணுறாங்க இந்த ஸ்டாண்டர்ட் பாலிசிஸ். ஸ்டாண்டர்ட் பாலிசி எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க? ஷிப்மெண்ட்டுக்கும் கான்ட்ராக்ட்டுக்கும். ஷிப்மெண்ட்டில் 2 பாலிசி. ஒன்று வந்து ஷிப்மெண்ட்ஸ் பொலிட்டிக்கல் ரிஸ்க் பாலிசி. ஷிப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஷிப்மெண்ட்னா டிரான்சிட், அதாவது பொருளை வந்து கப்பல்லையோ பிளெயின்லையோ கொண்டு போகும்போது பொலிட்டிக்கல் ரிஸ்க்னால் உண்டாகக்கூடிய லாஸை கவர் பண்ணுறதுக்காக ஷிப்மெண்ட் பொலிட்டிக்கல் ரிஸ்க் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பொலிட்டிக்கல் ரிஸ்க்னால் உண்டாகக்கூடிய நஷ்டத்தை மட்டும்தான் அவங்க வந்து காம்பன்சேட் பண்ணுவாங்க. அதே டைமில் இன்னொன்று இருக்குது, ஷிப்மெண்ட்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ரிஸ்க் பாலிசின்னு இருக்குது. நம்ம இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் பாலிசிஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸ்டாண்டர்ட் பாலிசியில் 4 இருக்குது. 2 வந்து ஷிப்மெண்ட்டும், 2 வந்து கான்ட்ராக்டும். ஷிப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஷிப்மெண்ட் பொலிட்டிக்கல் ரிஸ்க். ஷிப்மெண்ட்னா டிரான்சிட், நம்ம நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரிக்கு கொண்டு போகும்போது பொலிட்டிக்கல் ரிஸ்க்குனால் உண்டாகக்கூடிய நஷ்டத்தை சரி கட்டுவாங்க. அது வந்து ஷிப்மெண்ட் பொலிட்டிக்கல் ரிஸ்க் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். 2வது வந்து என்னென்னா ஷிப்மெண்ட் காம்ப்ரிஹென்சிவ் ரிஸ்க் பாலிசி. ஷிப்மெண்ட்டில் காம்ப்ரிஹென்சிவ்னா கூட்டு, 2 சேர்ந்து எதெல்லாம் கேட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் ரிஸ்க்காக இருந்தாலும் சரி, கமர்ஷியல் ரிஸ்க்காக இருந்தாலும் சரி, அதனால் உண்ட 2 ரிஸ்க்கையும் கவர் பண்ணிக்குவாங்க. அது வந்து ஷிப்மெண்ட் காம்ப்ரிஹென்சிவ் ரிஸ்க் பாலிசி. சேம் வே கான்ட்ராக்ட், ஒப்பந்தத்தில் அதுலேயும் 2 இருக்குது. கான்ட்ராக்ட் காம்ப்ரிஹென்சிவ் ரிஸ்க் பாலிசி இருக்குது. காம்ப்ரிஹென்சிவ்னா நான் சொன்னேன், இப்போ 2 ரிஸ்க்கையும் கவர் பண்ணிடுவாங்க. பொலிட்டிக்கல் ரிஸ்க்கையும் கவர் பண்ணிடுவாங்க, அதே மாதிரி கமர்ஷியல் ரிஸ்க்கையும் கவர் பண்ணிக்குவாங்க. அது கான்ட்ராக்ட்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ரிஸ்க் பாலிசின்னு சொல்லுவோம். இனி வந்து கான்ட்ராக்ட்ஸ் பொலிட்டிக்கல் ரிஸ்க் பாலிசி, அதில் பொலிட்டிக்கல் ரிஸ்க்கை மட்டும் கவர் பண்ணுவாங்க. இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நம்ம வந்து எது தேவையோ அது மட்டும் எடுக்கணும். எந்த கண்ட்ரிக்கு கூட நம்ம வந்து ஒப்பந்தம் பண்ணுறோம், எந்த கண்ட்ரிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்ற பொறுத்து மாறும். ஏன்னா சிலப்போ பொலிட்டிக்கல் ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரியாக இருந்தால் எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். அப்படின்ற கண்ட்ரிக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த பொலிட்டிக்கல் ரிஸ்க் பாலிசி எடுத்து வைக்கிறது நல்லது. இல்லை கமர்ஷியல் ரிஸ்க்கும் இருக்குதுன்னு நினச்சா 2 சேர்த்து காம்ப்ரிஹென்சிவ் ரிஸ்க். ஏன்னா பாலிசியோடைய அந்த ப்ரீமியம் வந்து சேஞ்ச் ஆகும். பொலிட்டிக்கல் ரிஸ்க் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். காம்ப்ரிஹென்சிவாக இருந்தால் கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும். ரிஸ்க்கு அதிகமாக இருக்கனால அதிகமான ப்ரீமியம் இருக்கும். ஏன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரீமியம் இருக்கும். ஏன்னா நம்ம கவர் பண்ணக்கூடிய ரிஸ்க்கும் பெரிய ரிஸ்க்காக இருக்கும். க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் அமௌண்ட்டாக இருக்கும். அது ஸ்டாண்டர்ட் பாலிசிஸ். அப்போ ஸ்டாண்டர்ட் பாலிசினா 2 விதமான ஸ்டாண்டர்ட் பாலிசி, ஷிப்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி கான்ட்ராக்ட்டுக்கும். அது ஷிப்மெண்ட்லேயே 2 இருக்குது. ஷிப்மெண்ட் பொலிட்டிக்கல் ரிஸ்க் பாலிசியும் ஷிப்மெண்ட் காம்ப்ரிஹென்சிவ் ரிஸ்க் பாலிசின்னு இருக்குது. அதேமாதிரி கான்ட்ராக்ட்லேயும் 2, கான்ட்ராக்ட் காம்ப்ரிஹென்சிவ் ரிஸ்க் பாலிசி, கான்ட்ராக்ட்ஸ் பொலிட்டிக்கல் ரிஸ்க் பாலிசிஸ். இது ஸ்டாண்டர்ட் பாலிசிஸ். இன்னும் வந்து ஸ்பெசிஃபிக் பாலிசிஸ், குறிப்பிட்ட பாலிசிஸ். ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன பாலிசிஸ் இருக்குன்னு கேட்டால் அது ஒரு 4 இருக்குது. இதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஷிப்மெண்ட் காம்ப்ரிஹென்சிவ் ரிஸ்க் பாலிசி, ஸ்பெசிஃபிக் ஷிப்மெண்ட் பொலிட்டிக்கல் ரிஸ்க் பாலிசி, ஸ்பெசிஃபிக் கான்ட்ராக்ட்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ரிஸ்க் பாலிசி, ஸ்பெசிஃபிக் கான்ட்ராக்ட்ஸ் பொலிட்டிக்கல் ரிஸ்க் பாலிசி. மெயினாக தான் ஒன்று வந்து காம்ப்ரிஹென்சிவ், இன்னொன்று வந்து பொலிட்டிக்கல். இதுதான் ஒன்று ஷிப்மெண்ட்டில், இன்னொன்று கான்ட்ராக்டில் உண்டாகக்கூடிய விஷயம். இது ஆக்சுவலி என்னென்னா இந்த 2மே, இந்த காம்ப்ரிஹென்சிவ் 2மே கவர் பண்ணும். இந்த ஷிப்மெண்ட் அப்படின்றது போஸ்ட் ஷிப்மெண்ட், நம்ம போஸ்ட் ஷிப்மெண்ட் ப்ரீ இல்லை, ஷிப்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பொருளை ஏற்று டிரான்சாக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து கடத்தும் போது உண்டாகக்கூடிய ஸ்டேஜில் உண்டாகக்கூடிய ரிஸ்க்கு தான் போஸ்ட்மெண்ட்
ஷிப்மெண்ட் ஸ்டேஜ்லன்னு சொல்கிறோம், கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ரிஸ்க். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து வந்து சர்வீஸ் பாலிசிஸ் இருக்குது. இப்போ வந்து இந்தியன் கம்பெனிஸ், இந்தியன் ஃபர்ம்ஸ் வந்து ஃபாரின் பார்ட்டிஸ்க்கு வந்து சர்வீஸை ரெண்டர் பண்ணுவாங்க, சர்வீஸ் கொடுப்பாங்க. சர்வீஸ் நிறைய சர்வீஸ் இருக்குது, பேங்கிங் சர்வீஸ், இன்சூரன்ஸ் சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், இன்னும் நிறைய சர்வீசஸ் இருக்குது. அந்த பட் இட் இஸ் இன்வால்வ் இன் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸாக இருக்கணும். எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸில் சர்வீஸ் ரெண்டர் பண்ணுவாங்க. அந்த சர்வீஸ்க்கு ஒரு பாலிசி எடுத்துருவாங்க, அதாவது பேமெண்ட் ஆஃப் ரிஸ்க், அதில் வரக்கூடிய ரிஸ்க்கை கவர் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து என்னென்னு கேட்டால் அந்த வைடு ரேஞ்ச் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது. டெக்னிக்கல் ஆர் ப்ரொஃபஷ்னல் சர்வீசஸ் இருக்குது, ஹையரிங் அண்ட் லீஸிங், இதெல்லாம் வந்து இந்த பாலிசியில் கவர் ஆயிரும், இந்த சர்வீஸ் பாலிசியில் கவர் ஆயிரும். ஃபோர்த் அதில் வந்து சர்வீஸ் பாலிசின்னு மட்டும்தான் இருக்குது. மற்ற ஸ்டாண்டர்ட் பாலிசியில் 4 பார்த்தோம். ஷிப்மெண்ட்டில் 2, காம்ப்ரிஹென்சிவ் பொலிட்டிக்கல், அதேமாதிரி கான்ட்ராக்டில் ஷிப்மெண்ட், கான்ட்ராக்ட்லேயும் காம்ப்ரிஹென்சிவ் பொலிட்டிக்கல் 4 பார்த்தோம். ஸ்பெசிஃபிக் பாலிசியில் அதே மாதிரி தான், ஸ்பெசிஃபிக் ஷிப்மெண்ட் காம்ப்ரிஹென்சிவ், ஸ்பெசிஃபிக் ஷிப்மெண்ட் பொலிட்டிக்கல், அதேமாதிரி கான்ட்ராக்ட், ஸ்பெசிஃபிக் கான்ட்ராக்ட் அப்படி பார்த்தோம். அதேமாதிரி ஸ்பெசிஃபிக் கான்ட்ராக்டில் காம்ப்ரிஹென்சிவ் இருக்குது, பொலிட்டிக்கல் இருக்குது, 4 இருக்குது. ஆனால் சர்வீஸ் பாலிசின்னு ஜென்ரலாக சொல்லியிருக்கோம். அதேமாதிரி ஃபினான்ஷியல் பாலிசிஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் பாலிசிஸ் வந்து ஒரு 6 டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் பாலிசிஸ் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒன்று வந்து போஸ்ட் ஷிப்மெண்ட் எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி, போஸ்ட் ஷிப்மெண்ட் எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்துட்டு என்னன்னா போஸ்ட் ஷிப்மெண்ட், அதாவது கேரண்டி எது கவர் பண்ணுவோம்னா போஸ்ட் ஷிப்மெண்ட், நம்ம வந்து பொருளை எடுத்து அனுப்பிட்டோம், அதுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா எக்ஸ்போர்ட்டர் வந்துட்டு என்ன பண்ணுவோம், எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து பேங்கர் மூலமாக தான் என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ் பண்ணுறது, நெகோஷியேஷன், டிஸ்கவுண்ட்டு எல்லாமே அதில் கிடைக்கும். ஓகே, அதில் ஏதாவது தேர்ட் பார்ட்டினா அதனால் ஏதாவது லாஸ் உண்டாச்சுன்னா அந்த பேங்க்குக்கு லாஸ் ஆகும், நம்மளுக்கு கடன் கொடுத்த பேங்க்குக்கு லாஸ் ஆகும், அதை இந்த கார்ப்பரேஷன் வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணிடுவாங்க. அதான் ஃபினான்ஷியல் பாலிசியில் ஃபஸ்ட்டு பாலிசி போஸ்ட் ஷிப்மெண்ட் கிரெடிட் கேரண்டி அப்படின்னு சொல்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் கேரண்டி, எக்ஸ்போர்ட்டுக்கான ஃபினான்ஸை கேரண்டி பண்ணுறது. தேர்ட் ஒன் இஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் ஃபினான்ஸ் கேரண்டி, எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் ஃபினான்ஸ் கேரண்டி, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ப்ரொடக்ஷன் பண்ணுவோம், அதுக்கான ஃபினான்ஸை கேரண்டி பண்ணுறது. அதேமாதிரி எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ் கேரண்டி, ட்ரான்ஸ்ஃபர் கேரண்டி, எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் ஓவர்சீஸ் பைண்டிங் கேரண்டி அப்படின்னு சொல்லி 6 விதமான ஃபினான்ஷியல் பாலிசிஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் பாலிசிஸ் அதாவது மற்ற ரிஸ்க்கு, இதில் ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு, அதாவது போஸ்ட் ஷிப்மெண்ட் கிரெடிட் எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி, எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் கேரண்டி, எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் ஃபினான்ஸ் கேரண்டி, எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ் கேரண்டி, ட்ரான்ஸ்ஃபர் கேரண்டி, 6th ஒன் வந்து எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் ஓவர்சீஸ் பைண்டிங் கேரண்டி அப்படின்னு 6 விதமான பாலிசி இந்த ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு கவர் பண்ணும். இது ஃபினான்ஷியல் பாலிசின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஃபினான்ஷியல் கேரண்டிஸ்ன்னு சொல்லலாம் இது ஆக்சுவலி. அதேமாதிரி ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்கீம்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் கவர் ஃபார் பையர்ஸ் கிரெடிட் அண்ட் லைன்ஸ் ஆஃப் கிரெடிட், இதில் வந்து ஃபஸ்ட் ஸ்கீம் தான். 3 விதமான ஸ்கீம் இருக்குது. இன்சூரன்ஸ் கவர் ஃபார் பையர்ஸ் கிரெடிட், பையர் கடன் வாங்கியிருப்பாங்க, அதுக்கான அந்த ரிஸ்க்கை கவர் பண்ணுறதுக்கு, ஏன்னா அவர் கொடுக்காம போனால் அந்த ரிஸ்க்கை கவர் பண்ணுறது. அதேமாதிரி லைன்ஸ் ஆஃப் கிரெடிட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருளை வேறு நாட்டில் உள்ள நபர் வந்து இறக்குமதி பண்ணுவார், இம்போர்ட் பண்ணுவார். அந்த இம்போர்ட் பண்ணுற ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம பேங்க் வந்து என்ன பண்ணுன்னா, அங்கே இருக்க கவர்மெண்ட்டுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய இம்போர்ட்டுக்கும் கடன் கொடுக்கும். அந்த ரிஸ்க்கை கவர் பண்ணுறது அதான் வந்து என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் கவர் ஃபார் பையர்ஸ் கிரெடிட் அண்ட் லைன்ஸ் ஆஃப் கிரெடிட்னு அப்படி சொல்கிறோம். செகண்ட் வந்து ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ், அது நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஃபங்க்ஷனில் பார்த்தோம். இப்போ நம்ம இந்தியன் கம்பெனிஸ் இல்லைன்னா இந்தியன் ஃபேர்ம் ஃபாரினில் வந்து ஜாயின் வெஞ்சர் பண்ணால் அவங்க வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஜாயின் வெஞ்சரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஈக்விட்டியாவோ இல்லை லோன் அண்ட் அட்வான்ஸோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து நாளைக்கு அந்த கண்ட்ரியில் உண்டாகக்கூடிய கமர்ஷியல் ப்ராப்ளத்தினாலையோ இல்லை பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்தினாலையோ நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த ஜாயின் வெஞ்சரில் இருக்கக்கூடிய இந்தியன் கம்பெனிக்கு நஷ்டம் உண்டாகலாம். அதை கவர் பண்ணுறதுக்கு தான் ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளக்சுவேஷன் ரிஸ்க் கவர் ஸ்கீம்ஸ் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளக்சுவேஷன் ரிஸ்க் கவர் ஸ்கீம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எதை கவர் பண்ண மாட்டாங்கன்னு ஒன்று பார்த்தோம். அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோடைய ஃப்ளக்சுவேஷனை கவர் பண்ண மாட்டாங்க பார்த்தோம். பட் தே ஆர் இஷ்யூயிங் ஒன் பாலிசி, அது சில கண்டிஷன் பிரகாரம் இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளக்சுவேஷன் ரிஸ்க் கவர்
ஸ்கீம்ஸ். இப்போ நம்ம ஆர்டர் எடுக்கும்போது ஒரு ப்ரைஸாக இருக்கும், பட்டு சில காரணத்தினால நமக்கு ஆர்டரை டெலிவரி பண்ணுற டைமில் அதுக்கான செலவு அதிகமாக கூடிரும். பிகாஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சேஞ்ச் ஆகிறனால இந்த எவ்வளோ சேஞ்சஸ் உண்டாச்சு, அந்த சேஞ்சை நம்ம வந்து அந்த ரிஸ்க்கை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி மேலே இசிஜிசி வந்து கவர் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளக்சுவேஷன் ரிஸ்க் கவர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி பலவிதமான இன்சூரன்ஸ் பாலிசிஸை வந்து இந்த இசிஜிசி எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த பாலிசியை வந்து இந்த எக்ஸ்போர்ட்டர் நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய நபர் எடுத்துட்டா அவருக்கு இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் உண்டாகும் பொழுது அந்த ரிஸ்க்லேருந்து இவங்க தப்பிச்சுக்கலாம், இவங்க கவர் பண்ணிக்குவாங்க. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்போர்ட்டில் பல ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம வந்து 50s ஆஃப் இந்த 20th சென்ச்சுரியோடைய 50s வந்து நம்மளுக்கு வந்து பெரிய ரிஸ்க் இருக்குல்ல, அப்போ இந்த இசிஜிசியோட அவசியம் இருக்குல்ல. அதனால தான் அன்றைக்கி எக்ஸிம் பேங்க் கடன் கொடுத்தா போதும், அவ்வளோதான். இவங்களுக்கு அந்த ரிஸ்க்கெல்லாம் இல்லை. காரணம் வந்து இந்தியா வந்து ஒரு மெயினான ஒரு ப்ராப்ளத்தில் இப்போ நம்ம வந்து we are not able to compare earlier period with this period. பழைய பீரியடை இந்த பீரியடோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அன்றைக்கி எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி இப்படி இருக்குது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அன்றைக்கி சிச்சுவேஷனே வேறு. இந்தியாவில் வந்து அன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் கம்மி. இந்தியா வந்து ஒரு என்ன ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா, என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னாலே இங்கேருந்து ரா மெட்டீரியல் தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ரா மெட்டீரியல், நாட் ஃபினிஷ்ட் குட்ஸையோ இல்லை கேபிட்டல் குட்ஸையோ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் பெரிய இன்கம் அவசியம் இல்லை. அன்றைக்கி வந்து பாப்புலேஷன் கம்மி. அன்றைக்கி இருந்த ஃபெசிலிட்டிஸ், இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில். 50s லாஸ்ட் சென்ச்சுரி 20th சென்ச்சுரியோடைய 50s வந்துட்டு ரொம்ப புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இருந்துச்சு. நம்ம மெயினாக என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா, இங்கேருந்து ரா மெட்டீரியலை மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு கரெக்டாக பையர் வந்து பணம் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரா மெட்டீரியல் கொடுக்கலன்னா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் நடக்காது. இங்கே வந்து செல்லர் டிபெண்ட்டாக இருந்துச்சு, எக்ஸ்போர்ட் பண்ணுறவால டிபெண்ட் பண்ணிருந்துச்சு. அவங்க கரெக்டாக பேமெண்ட் பண்ணலன்னா அவங்களுக்கு கரெக்டாக பொருள் போகாது. இன்றைக்கி அப்படி இல்லை, நம்ம வந்து நம்மளோட சேஞ்ச் ஆயிடுச்சு. காரணம் பாப்புலேஷன் கூடிச்சு, நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணும். அதனால் நம்ம ரா மெட்டீரியல் வந்து ஃபினிஷ் ப்ராடக்டாக மாற்ற தொடங்கணும் ஃபார் கெட்டிங் மோர் மணி அண்ட் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு எக்கனாமியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அப்போ நம்மளே என்ன பண்ணிட்டோம், இங்கே ரா மெட்டீரியல் எடுத்து இங்கேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரொடக்ஷன் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, நம்ம பொருள் வந்து அங்கே கொண்டு போகணும், பொருளை கொண்டு போய் அங்கே கொண்டு விற்கணும். அப்போ நம்மளுக்கு 2 பெனிஃபிட்டு, இங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், கவர்மெண்ட்டுக்கு இந்த இன்கம் கிடைக்கும். நம்ம விற்கும்போது கிடைக்கக்கூடிய ஃபாரின் மணியும் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும். அப்போ எல்லா விதத்துலையும் நம்ம வந்து செல்ஃப் சஃபிஷியண்டாக மாறணும். நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தால் நம்ம வந்து என்ன ஆயிரும், இந்த ரா மெட்டீரியல் மட்டும் அனுப்பும்போது என்ன ஆயிரும், ரா மெட்டீரியல் வாங்கக்கூடிய கம்பெனி வந்து கம்மி விலைக்கு ரா மெட்டீரியல் வாங்கிடுவாங்க, அவங்க கரெக்டாக பேமெண்ட் பண்ணிடுவாங்க, நோ ரிஸ்க், ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. ஆனால் பட் அவங்க பொருளை செஞ்சுட்டு திருப்பி நம்ம கண்ட்ரிலே வந்து விற்பாங்க. இதுதான் அந்த 50ஸ்லாம் இருந்துச்சு, 1950ஸ்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுடைய சிச்சுவேஷனை சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம வந்து கேபிட்டல் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண தொடங்கினோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு கேபிட்டல் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லாங் டேர்ம் ஃபினான்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதுமாதிரி ரிஸ்க் அதிகமாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பையரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். நம்ம உண்டாகக்கூடிய பொருளை வந்து பையர் வாங்கணும். அப்போ பையர் டிபெண்டாக இருக்கனால பையர்னால் நம்மளுக்கு என்ன உண்டாகும்னு கேட்டிங்கன்னா, நிறைய லாஸஸ் வரலாம். பையர் பே பண்ணாமல் போகலாம், அவர் இன்சால்வெண்ட் ஆகலாம், எந்த கேரண்டியும் கிடையாது. அப்போ அதனால் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி இசிஜிசி தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால தான் இசிஜிசி உருவாகுது, இன்சூரன்ஸ் உருவாகுது. ஏன்னா ரிஸ்க் அதிகமாகிடுச்சு. இப்போ கூட மேட் இன் இந்தியா, ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் மேட் இன் இந்தியா, அதாவது மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு கான்செப்ட். நம்ம வந்து எல்லாமே இம்போர்ட் பண்ணக்கூடாது. இம்போர்ட் பண்ணுறதை விட அந்த ஃபாரின் கம்பெனி நம்மளுக்கு வேண்டிய பொருளை அந்த ஃபாரின் கம்பெனி இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி, அந்த கம்பெனி இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கத்த ஆளுங்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்து அந்த பொருளை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். நம்ம வந்து ஹியூஜ் அமௌண்ட் 50,000 crores அந்த மாதிரி அமௌண்ட்டெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, கவர்மெண்ட் இப்போ வந்து ஒரு நம்மளோட ஆயுதத்தை வாங்குகிறோம், நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து டிஃபென்ஸ்க்காக டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறாங்கன்னா ஃபாரின்லேருந்து ஃபஸ்ட்டெல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இம்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணால் அங்கே பொருளை உற்பத்தி பண்ணி அவங்க ஆளுங்களுக்கு வேலை கொடுத்து அந்த கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணி நம்மளுக்கு அதெல்லாம் சேர்த்து நம்ம தலையில் கட்டிடுவாங்க. நம்ம அந்த பேமெண்ட்டெல்லாம் நம்ம கொடுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துருப்பாங்க, அந்த சம்பளத்தை கொடுக்கணும். அந்த கவர்மெண்ட் டேக்ஸ் பே பண்ணியிருந்தால் அந்த கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். எல்லாமே நம்ம இங்கே வந்து நம்ம இதில் வரும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒப்பந்தம் எப்படி பண்ணுவாங்கன்னா, மேக் இன் இந்தியா. அதாவது நீங்கள் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம், உங்கள் பொருளை வாங்கிக்கிறோம், பட் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் டெக்னாலஜி இந்தியாவில் கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இந்தியாவில் கொண்டு ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவில் உற்பத்தி பண்ணி நம்மளுக்கு கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின் போது இங்கே நிறைய பெனிஃபிட் என்ன கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து அந்த இண்டஸ்ட்ரி தொடங்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாகுது. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அதுலேருந்து ஒரு டேக்ஸ் அமௌண்ட் கிடைக்கும், ரெவன்யூ கிடைக்கும். அதே டைமில் அந்த ஃபாரின் கம்பெனி இங்கே வந்து பொருளை உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். பட் அவங்க வந்து லாபம் கிடைச்சா அவங்க நாட்டுக்கு கொண்டு போவாங்க, அதுக்கு அவங்க கவர்மெண்ட் பே பண்ணிடுவாங்க. பட் நம்மளுக்கு இதில் வந்து நிறைய பெனிஃபிட் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். அதான் மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட். இப்போ தான் போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு நிறைய ஸ்கீம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க, நிறைய புது ஸ்கீம். நீங்கள் அதை வந்து டீப்பாக போய் படிக்கும்போது தான் அதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ரியலி அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்கீம் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். அன்றைக்கி வந்து 1950s வந்து நம்மளுக்கு அந்த ரிஸ்க்கெல்லாம் இருக்குல்ல, ரா மெட்டீரியல் மட்டும் அனுப்பினால அதுக்கப்புறம் தான் நம்ம கேபிட்டல் கூட்ஸ் எல்லாம் அனுப்ப தொடங்கும் போது தான் இந்த ரிஸ்க் வருது. அந்த ரிஸ்க்கை போக்குறதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் இந்த எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனை உண்டாக்குறாங்க. ஃபஸ்ட் இன்சூரன்ஸ்னு சொல்லி இன்சூரன்ஸ் மட்டும் கவர் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் கேரண்டி பண்ணுறாங்க. அதனால தான் எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் சொல்லி நேமை மாற்றி இன்றைக்கி செயல்பட்டுருக்கு. ஸோ இதான் வந்து இந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், இந்த எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட். இது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் தான். ஏன்னா ரிஸ்க்கு கவர் பண்ணி அதை ரிஸ்க்குக்கான நஷ்டத்தை கொடுக்குறனால, அதுமாதிரி கிரெடிட் கேரண்டி பண்ணுறனால இது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான், இன்சூரன்ஸ் பாலிசி கொடுக்குறனால. ஸோ இதை பற்றி நம்ம இதில் பார்த்தோம். இனி நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸிம் பேங்க்கை பற்றி பார்த்தோம், இசிஜிசியை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு ஹெட்டிங்கை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்ந்து இதில் என்ன எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வரும், எப்படியெல்லாம் வரும்ன்றதை பற்றி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து கூட பெட்டராக ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் ரிப்பீட்டடாக இதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு சின்ன டாபிக் இதில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, சிலப்போ கேட்காமையும் போகலாம். பட் அதெல்லாம் நீங்கள் வந்து கவனிக்கக்கூடாது, எல்லாமே படிச்சுட்டு போகணும். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உங்களுக்கு கேதர் பண்ண முடிஞ்சால் கேதர் பண்ணிக்கோங்க. அப்படி படிக்க தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம். இனி நிறைய டைம் இருக்குது எக்ஸாமுக்கு. அதனால தான் நான் கூட இந்த ஒவ்வொரு பார்ட்டாக எடுக்க தொடங்கியிருக்கேன். இல்லைனா ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் இந்த ஜூன் எக்ஸாம் இருந்திருந்தால் நம்ம வந்து இந்நேரத்துக்கு அந்த எல்லாமே ஆப்ஜெக்ட் டைப்லேயே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாகவே எல்லா சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிருக்காது. நிறைய பேர் தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனை வந்துட்டு பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதில்ல, அது அப்படியே இந்த ஒரு விட்டுட்டு போயிடறாங்க, இது என்ன பார்க்குறதுக்கு இருக்குதுன்னு. பட் இது வந்து பெரிய ஒரு சோம்பேறித்தனம். நீங்கள் இதை வந்து படிச்சிங்கன்னா இதில் எப்படிப்பட்ட ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், உங்களுக்கே புரியும். இந்த பழைய ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அடுத்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் முடிஞ்சவொடனே ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரும் 3 hours அந்த டைம் அப்படியே எடுத்து அந்த கொஸ்டின் பேப்பரை அப்படியே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்க போகிறேன். அது 3 hours டைம் இருக்கும். ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் பக்கம் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, எப்படியெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணணும், எவ்வளோ டைம் எதுக்கு ஒதுக்கணுன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.